ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. 2 டேஸாக வந்து விலாக் போட்டிருக்க மாட்டேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. 102 ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கு மேலே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு வந்து ஃபீவர் வந்து எனக்கு குறையவே இல்லை. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நேற்று மாத்திரை வந்து கண்டினியூஸாக போட்டதுனால ஃபீவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவினிங் மார்னிங் ஆனால் எனக்கு குளிர் ஜுரம் மாதிரி வந்து ஃபீவர் வந்து அதிகமாகிடுது. அதனால் மட்டும்தான் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, விலாகும் வரல. கோல்டு ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் வந்துடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து ஃபீவர், அவளுக்கு ஸ்கூல் போகல. ஏன் அப்படி வருதுன்னு எனக்கே புரியலை. நாங்கள் வந்து கோல்டு ஐட்டம் எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு. பட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படியே தான் வருது. அம்மா வந்து கற்பூரம் தேங்காயெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டாங்க. இப்போ தான் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் டே வந்துச்சு. முதல் முறையாக வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி என்ன சொல்கிறதுன்னா, எழுந்து கூட நிற்க முடியல. சாரீ எதுவுமே வேர் பண்ண முடியல. எடுத்த சாரீ எதுவுமே கட்டலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் போகல, எதுவுமே பண்ணல. கல்யாண நாள் மாதிரியே இந்த விஷயம் அந்த மாதிரியே போகல. எப்படி சொல்கிறதுனா, படுத்துகிட்டே இருந்தேன். மாத்திரை போடுறது, படுக்கிறது, ரொம்ப தலை சுற்றல். 2 பேர் பிடிச்சிட்டு போயிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ இவ்வளோ தூரம் எழுந்து வந்திருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபீவர் எனக்கு வந்துச்சு. இப்படி வந்ததே இல்லை. பேக் பெயின் ஹெவியாக வந்துச்சு. டாக்டர் ரொம்ப திட்டினாங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் நான் விலாகே போடாமல் இருந்தேன். நானும் விலாக் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எதுவுமே என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. அதனால தான் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த வேது மாத்திரை போட்டு சுடு தண்ணியில் நல்லா ஆவி பிடிச்சேன், அந்த வேது பிடிச்சேன். அதனால் கொஞ்சம் வந்து ஸ்வெட்டிங் பயங்கரமாக அந்த ஃபேஸில் வந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன். ஆனால் வந்து நம்ம நடக்க சொல்ல தலைவலி எடுக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. நேற்று மேரேஜ் டே அதுவுமா இவரும் வந்து வாங்கின ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்கல, அப்படியே தான் இருந்தார். இவரும் நான் சொன்னேன், நீங்களாவது குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு. இவரும் எதுவுமே போடலை. சரி, நீ எப்படி இருக்க, நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் எவ்வளோ கம்பல் பண்ணேன், அது எதுவுமே இல்லை. நானும் சாப்பிடல, அவரும் சரியாக சாப்பிட மாட்டேன்ட்டார். கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது இன்றைக்கி தான். அதனால தான் நான் உடனே உங்களுக்கு லாக் எடுக்கிறேன். இப்போ கூட ஹெட்டேக் வந்துகிட்டே இருக்குது, கூடவே தலைவலி. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடிய மாட்டுது. ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. எனக்கு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு வந்து நைட்டு 2 மணிலேருந்து ரொம்ப தலைவலி. எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான். ஈவினிங் ஆனால் ரொம்ப கை கால் ஐஸ் மாதிரி ஆகிட்டு குளிர் ஜுரம் மாதிரி வந்துச்சு. அவளுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்த மாதிரியே தான் வந்திருக்கு. நான் வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். எனக்கு உடனே தலை சுற்றல் வந்துடும். அப்படி தான் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகலாம் நானும் வேணாம் சமாளிச்சுட்டே இருந்தேன். வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே போனோடனே டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் எப்படின்ட்டு. உடனே மலக்கம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கே ஓரால் என்னமோ சொல்லிட்டு ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து நான் குடித்த பிறகு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அதுக்கு வீட்டுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, இது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, வீடியோ கட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு அம்மா வந்து டிஃபன் ஊட்டிகிட்டு இருக்காங்க. எதுவுமே சாப்பிடல காலையிலேருந்து. நான் வந்து ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன். நேற்றுலேருந்து அந்த ஒரு இட்லி சாப்பிட்டு ரொம்ப வாய் ஃபுல்லாக கசப்பாயிடுச்சு, சாப்பிடவே முடியல. இவர்கிட்ட சொல்லி ஊறுகாய் கேட்டிருந்தேன். ஊறுகாயும் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டாங்க, இங்கே எங்கேயுமே இல்லை. எங்கள் மாமியார் வீடு சைடில் வந்து இருக்கும், அங்கே போனால் தான் இருக்குமே, இல்லைனா இந்த சைடில் எங்கேயுமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, எந்த ஷாப்பிலுமே இல்லை. இன்றைக்கி ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்னால் போகவே முடியல. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, இப்போ டேப்லெட் போட்டிருக்கேன். அதனால் மட்டும் தான் இப்போ நின்று பேச முடியுது. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரியே மயக்கமாக வந்துடும். நான் போய் படுத்துருவேன். முக்கியமான ஃபங்க்ஷனு, நான் போகாமல் இருக்கவே கூடாது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, என்னால் முடியலை. இப்போ ஹெட்டேக்கோட தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி இல்லைனா நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருப்போம். என்ன பண்ணுறது, சுச்சுவேஷனால் இவர் மட்டும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அவர் தான் போயிருக்காங்க. லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். இந்த விலாக் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.